ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட்அப் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃப்ளட்டர் வச்சு ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜில் போய் இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ் பற்றின ஒரு ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஆல்ரைட் கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ரூட் டைரக்டரிக்கு வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நேவிகேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு சிடி ஸ்பேஸ் ஃப்ளட்டர் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டரிக்குள்ள தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஆப். சரிங்களா? ஸோ கமாண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் ஸ்பேஸ் கிரியேட் உங்களோட ஆப் நேம். சரிங்களா? ஆப் நேம் வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி வைப்போம். சரிங்களா? ரைட். போட்டு இப்போ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆப் கிரியேட் ஆகிடும் கைஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஆப் கிரியேட் ஆகிடும். ஆல்ரைட் கைஸ், நமக்கு வந்துட்டு ஆப் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வந்துட்டு இப்போ உங்கள் விஎஸ் கோடு போயிடுங்க. போயிட்டு இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. கொடுத்து இப்போ நம்ம எதில் வச்சுருந்தோம், டி டிரைவில் போயிட்டு ஃப்ளட்டர் ஆப் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அதானே? ஸோ அந்த இருக்குது பாருங்கள், ஸ்டோரேஜ் டுட்டோரியல். ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரைட் கைஸ், நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ இதுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் தேவைன்றதை நான் அந்த நோட் பேடில் வச்சுருக்கேன் கைஸ். உங்களுக்கு வந்துட்டு நான் அதை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த இதில் காப்பி பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபயர்பேஸ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் pubspec.yml போயிடுங்க. போயிட்டு இந்த டிபெண்டன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே இந்த ஃப்ளட்டருக்கு நேராக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்பேஸ் கோரு. சரிங்களா? இதையும் அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃப்ளட்டருக்கு நேராக போய் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ் கைஸ். இந்த ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜும் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம் கைஸ். சரிங்களா? ஸோ வந்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த குப்பர்டினோ ஐகான்ஸ் கீழே போய் இப்படி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ளவுட் ஃபயர் ஸ்டோர். ஸோ க்ளவுட் ஃபயர் ஸ்டோரும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் கைஸ். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த இதை இது கீழே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த இமேஜை பிக் பண்ணி நம்ம சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஸ்டோரேஜ்லாம் போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அதுக்கு தான் வந்துட்டு ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ். க்ளவுட் ஃபயர் ஸ்டோர் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் போய் அந்த ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகிட்டு அதை வந்துட்டு யூஆர்எல்ல கன்வெர்ட் பண்ணி அந்த யூஆர்எல்ல போய் நம்ம ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்காக தான் க்ளவுட் ஃபயர் ஸ்டோர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் பிக்கர்னு சொல்லிட்டு ஒரு டிபெண்டன்சி யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவைஸ்லேருந்து இமேஜை கெட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ அதையும் இது கீழே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த எஸ்டிகே வெர்ஷன் வந்துட்டு 19 தான் கைஸ் இருக்கணும். எதனால அப்படின்னா, இப்போ வந்துட்டு இருக்க இந்த ஃபயர்பேஸ் பேக்கேஜ், ஃபயர்பேஸ் கோர் எல்லாமே வந்துட்டு இப்போ அப்டேட்டட் பேக்கேஜஸ்ஸு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகையில வந்துட்டு மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் 16 இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது கைஸ். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டில் ஆப்பில் போயிட்டு build.gradleன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா, இந்த டிஃபால்ட் கான்ஃபிகுள்ள மின் எஸ்டிகே வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். 19 ஆக்கிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மல்டிடெக்ஸ் எனேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அதே தான் அதே build.gradle ஃபைலுக்குள்ள வந்துட்டு இந்த வெர்ஷன் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃபால்ட் கான்ஃபிகில் அது கீழே அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு பண்ணுறோம், இந்த 2 இம்ப்ளிமெண்டேஷனையும் மல்டிடெக்ஸ் எனேபிள் ட்ரூ எதுக்கு பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப் வந்துட்டு பில்ட் ஆகையில இந்த கமாண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு எரர் காட்டும் கைஸ். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஆல்ரைட். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ அவ்வளோதான், இது பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இதை கண்ட்ரோல் எஸ் போட்டிங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு பேக்கேஜஸ்லாம் கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு கெட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் இங்கே போயிருக்கு இந்த டவுன்லோட் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக கெட் பண்ணிடும். சரிங்களா? ஆல்ரைட். இருங்க, நம்ம பேக்கேஜஸ் கெட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரைட் கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கெட் ஆகிடுச்சு கைஸ். இங்கே எக்ஸிட் கோடு 0ன்னு வந்தால் தான் கைஸ் நம்ம வந்துட்டு பேக்கேஜஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கெட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனிங். சரிங்களா? சப்போஸ் வந்துட்டு நீங்கள் கெட் பண்ணலைங்க எக்ஸிட் கோடு 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு இதில் இம்போர்ட் பண்ணுறதுல ஏதோ ஒரு எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரைட். பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டாட் போங்க. இப்போ மெயின் டாட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபயர்பேஸ் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த இதை பண்ணிடலாம். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்ஜெட்ஸ்
ஓப்ஸ் விட்ஜெட்ஸ் ஃப்ளட்டர் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா. ஃப்ளட்டர் பைண்டிங் டாட் என்ஷூர் இனிஷியலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். அதை கால் பண்ணிட்டு செமிகோலன் வச்சுடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் ஆக்கிக்கோங்க guys, சரிங்களா. ஸோ அதை அசிங்க்ரனஸ் ஆக்கிட்டு இங்கே வந்துட்டு அவைட் போடணும். இந்த அவைட் கீவேர்டில் தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஃபயர் பேஸ் டாட் இனிஷியலைஸ் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. ஃபயர் பேஸ் டாட் இனிஷியலைஸ் ஆப் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு செமிகோலன் வச்சுடுங்க. இப்போ நீங்கள் ஃபயர் பேஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இம்போர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இப்படி மேனுவலாக கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஆல்ரெடி கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களோட அக்கௌண்ட் போயிட்டு கூகுள் போயிடுங்க. ஆல்ரைட், இதில் போயிட்டு ஃபயர் பேஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஃபயர் பேஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆல்ரைட், நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க சரிங்களா. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுங்க guys. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்குள்ளே வந்துருச்சு guys. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த ஆட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ராஜெக்ட் நேம் கேட்பாங்க. நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜ் டுட்டோரியல் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு என்ன நேம் தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. ரைட், ஸ்டோரேஜ் டுட்டோரியல்னு வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் தேவை கிடையாது guys. ஸோ அதை டிசேபிள் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு டைம் எடுக்கும் guys ப்ராஜெக்ட் கிரியேட் ஆக. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட் guys, ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷிங் அப் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட், நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க சரிங்களா. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் போயிடும் அதுக்கு. ஆல்ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஜெக்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் எதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டாக இருக்கும் ஆத்தென்டிகேஷனுக்கு அடுத்து. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு கிரியேட் டேட்டாபேஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ப்ரொடக்ஷன் மோடா டெஸ்ட் மோடான்னு கேட்பாங்க. டெஸ்ட் மோடுன்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் லொக்கேஷன் ஃபயர் ஸ்டோர் லொக்கேஷன் எதுவும் மாற்றாதீங்க. டேட்டாபேஸ் லொக்கேஷன் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிறத வச்சு எனேபிள் கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நமக்கு இந்த டேட்டாபேஸை வந்துட்டு இந்த க்ளவுட் செக்யூரிட்டி ரூல்ஸ் எல்லாமே அதில் செட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் guys. ஆல்ரைட் guys, நமக்கு ஃபயர் ஸ்டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ரியல் டைம் டேட்டாபேஸ்க்கு அடுத்து இருக்கும். ஆல்ரைட், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா. ஆல்ரைட், இப்போ நமக்கு ஃபயர் ஸ்டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்டோரேஜும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே guys, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோம் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஆண்ட்ராய்டை இப்போ தான் வந்துட்டு நம்ம ஃபயர் பேஸோட இன்டெகிரேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்டு ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆப் நேம் கேட்பாங்க. ஸோ அந்த ஆப் நேம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் ஆப்பில் பில்ட் கிரேடில் போயிடுங்க. போயிட்டீங்க அப்படின்னா இதில் அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த டிஃபால்ட் கான்ஃபிகுள்ளே அந்த இதை காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. அந்த இதை தான் கைஸ் இதுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ வந்துட்டு அதை காப்பி பண்ணிட்டு இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நிக் நேம் கேட்பாங்க. இந்த இது வந்துட்டு நம்ம சும்மா ஸ்டோரேஜ் டுட்டோரியல்னே கொடுத்துக்கலாம். ரைட், அதை கொடுத்துட்டு இப்போ ரெஜிஸ்டர் ஆப் கொடுத்துருங்க சரிங்களா. இப்போ ரெஜிஸ்டர் ஆப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம கூட்டிகிட்டு போவோம் வந்தது. ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த கூகுள் சர்வீசஸ் .json ஃபைலை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும் கைஸ் சரிங்களா. ஆண்ட்ராய்டில் ஆப்புக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரைட், நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எங்கே போய் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே போய்க்கோங்க. டி டிரைவில் ஃப்ளட்டர் ஆப்பில் ஸ்டோரேஜ் டுட்டோரியல் தான் நம்ம போகிறோம் கைஸ். ஸோ அந்த ஸ்டோரேஜ் டுட்டோரியலுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு எதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு ஆப்குள்ளே போயிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. இதில் வந்துட்டு
ஃபைல வந்துட்டு நான் ரீநேம் பண்றேன் கைஸ். ஏன்னா நான் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் இதிலயே பண்றனால எனக்கு Google சர்வீசஸ் வந்துட்டு 6 தடவ டவுன்லோட் ஆயிருக்குன்னு சொல்லி அதனால இந்த எக்ஸ்டென்ஷன் இப்படி காட்டுது. ஆக்சுவலா எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு Google Services.json அப்படின்னு தான் இருக்கணும். சரிங்களா? ஆல்ரைட் இப்ப இத பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இத க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் லெவல் பில்ட் அட் கிரெடில்குள்ள இதெல்லாம் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கூகுள்ன்றத காப்பி பண்ணிக்கோங்க. பில்ட் ஸ்கிரிப்ட்ல ரெபாசிட்டரிஸ்ல போய் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்ப க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ப்ராஜெக்ட் லெவல் பில்ட் அட் கிரெடில் அப்படின்னா, இந்த ஆண்ட்ராய்டுக்குள்ள ஒரு பில்ட் அட் கிரெடில் இருக்கும் கைஸ். அத கிளிக் பண்ணிடுங்க. இப்ப இதுக்குள்ள தான் அவங்கள போய் ஆட் பண்ண சொன்னாங்க. பில்ட் ஸ்கிரிப்ட்ல ரெபாசிட்டரிஸ்ல கூகுள் ஆட் பண்ண சொன்னாங்க. அது வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு இருக்கு கைஸ். ஸோ ஆட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிளாஸ் பாத்த காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த டிபெண்டன்சிஸ்குள்ள போய் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இந்தா இருக்கு பாருங்க. இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள போய் இத ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல் ப்ராஜெக்ட்ஸ்ல ரெபாசிட்டரிஸ்குள்ள போய் கூகுள் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் ஆல்ரெடி இருக்கு பாருங்க. ஆல் ப்ராஜெக்ட்ஸ் ரெபாசிட்டரிஸ்ல கூகுளும் ஆல்ரெடி இருக்கும் கைஸ். ஸோ வந்துட்டு அத இம்போர்ட் பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஸோ அப்ப சேவ் பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஃபைல்ல அவ்வளோதான் கைஸ் சேஞ்சஸ். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப் லெவல் பில்ட் அட் கிரெடில் போணும். ஸோ வந்துட்டு இந்த இத அப்ளை பிளகின் ஆட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இத காப்பி பண்ணிடுங்க. ஆப் லெவல் பில்ட் அட் கிரெடில் அப்படின்னா, ஆண்ட்ராய்டுக்குள்ள ஆப்புக்குள்ள ஒரு பில்ட் அட் கிரெடில் இருக்கும் கைஸ். அந்த இது சரிங்களா? ஸோ அத கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ளை பிளகின் இந்த com.android.application இதுதான் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ஆல்ரெடி இருக்கு கைஸ். ஸோ ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ செகண்ட் வந்துட்டு இந்த இந்த கூகுள் சர்வீசஸ் இத காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பிளகின காப்பி பண்ணிட்டு, இதே மாரி இந்த இதுக்குள்ள போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு, தேர்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு கைஸ். அதையும் காப்பி பண்ணிடுங்க. ஸோ அத போயிட்டு இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இந்தா இருக்கு பாருங்க. ஸோ இந்த இதுக்குள்ள போயிட்டு இத பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட் இப்ப சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் கைஸ். இப்ப க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்துட்டு இப்ப Firebase ஆப்ப வந்துட்டு நம்மளோட ஆண்ட்ராய்டு கூட நம்ம மெர்ஜ் பண்ணியாச்சு கைஸ். ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கூட. சரிங்களா? ஸோ இப்ப கன்டின்யூ டூ கன்சோல் குடுத்துட்டீங்க. இந்தா பாருங்க நம்ம ஆப் வந்துட்டு இங்க ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க ஸ்டோரேஜ வந்துட்டு டிஃபால்ட்டா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இத மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ பேக் டூ ஆப் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஆப்பரேஷனுமே பண்ணியாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் குடுத்துருங்க. சரிங்களா? உங்க ஆப்ப ரன் பண்ணணும். ஸோ இருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எமுலேட்டர் லான்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஆல்ரைட் கைஸ். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் குடுங்க. ரன்க்குள்ள போயிட்டு. சரிங்களா? இப்போ குடுத்தீங்க அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ரைட். இது வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டேட்ல வந்துட்டு எமுலேட்டர் எப்படி இருக்கும், அது பிளாங்க் ஸ்க்ரீனா இருக்கனால பிளாங்க்ல காட்டுது. சரிங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் டீபக்கிங் வந்துட்டு எப்பயுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட் கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் பில்ட் ஆயிருச்சு கைஸ். ஸோ டிஃபால்ட்டா வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு இப்படி ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் மாரி தான் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ வந்துட்டு வாங்க நம்ம போய் சேஞ்சஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இத க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போதைக்கு. இது நமக்கு தேவையில்ல. ஸோ வந்துட்டு இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க கீழ வாங்க. இந்த கிளாஸ் மை ஹோம் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா? இதுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துருங்க கைஸ். நமக்கு இது தேவையில்ல. சரிங்களா? ஸோ அத எடுத்துட்டு, இப்ப அப்படியே அந்த ஃபைல சேவ் பண்ணாதீங்க. அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்ப இந்த லிப்ல வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸ்கிரீன்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டு, இதுல வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் டாட் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா? ஹோம் ஸ்க்ரீன் டாட் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க கைஸ். கிரியேட் பண்ணி இப்ப என்டர் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப என்டர் பண்ணிட்டு இப்ப எஸ்டி அப்படின்னு சொல்லி அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டா இல்ல ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டான்னு கேட்கும் கைஸ். நான் வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுல போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணிட்டு, இந்த இதுல வந்துட்டு இப்ப நமக்கு இந்த செகண்ட் லைன் தேவையில்ல கைஸ். ஸோ அத ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு மெட்டீரியல் டாட் டாட் பேக்கேஜ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். அதனால தான் எரர் காட்டுது. ஸோ இம்போர்ட் பேக்கேஜ் லெட்டர்ஸ் ஸ்லாஷ் மெட்டீரியல் டாட் டாட் இத இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த எரர் வந்துட்டு போயிடும் கைஸ். சரிங்களா? ஸோ இப்ப இந்த இதுல வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு விட்ஜெட் தான். இதுக்குள்ள தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆப்புக்கு தேவையான ஆப் பார்லேருந்து எல்லா காம்போனன்ட்ஸுமே இதுக்குள்ள தான் குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஸ்கேஃபோல்ட்ல ராப் பண்ணிடுங்க. இதுல வந்துட்டு ஆப் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ
ஸோ அந்த ஆப் பார் செட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஆப் பார்னு போட்டு இந்த பார் மாதிரி போட்டு உள்ளே வந்துட்டு டைட்டில் கொடுக்கலாம் சரிங்களா. டைட்டில் வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட்டில் வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்ம அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துடலாம் சரிங்களா. ஆர் இமேஜ் அப்லோட் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுப்போம். ரைட். இப்போ கொடுத்துட்டு இந்த சேவ் பண்ணிவிடுங்க சரிங்களா. சேவ் பண்ணிவிட்டு இப்போ மெயின் டாட் வாங்க. இப்போ இங்கே வந்து இந்த ஹோமில் வந்துட்டு மை ஹோம் பேஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்மளோட அந்த ஹோம் ஸ்க்ரீனை போடுங்க சரிங்களா. HOMEன்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ இம்போர்ட் ஆகிடும் சரிங்களா கைஸ். அப்படி இம்போர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இப்படி மேனுவலாக கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க கைஸ் சரிங்களா. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்மளோட எமுலேட்டரை பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஆப் வந்துட்டு ஃபைனாக தான் கைஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜை பிக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பட்டன் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டெஸ்கிரிப்ஷன் இமேஜை பற்றின டெஸ்கிரிப்ஷன் எதாவது டைப் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை சப்மிட் பண்ணோடனே போய் சேவ் ஆகிறதுக்கு ஒரு பட்டன் வைக்கணும் சரிங்களா. ஸோ வந்துட்டு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் அதை வச்சிடலாம் சரிங்களா. ஆல்ரைட். இப்போ வந்துட்டு பாடி போயிடுங்க. பாடியில் போயிட்டு காலம்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் வைங்க சரிங்களா. காலம் விஜெட்டில் சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த சில்ட்ரனில் வந்துட்டு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பட்டன் கொடுக்குறோங்க சரிங்களா. எலவேட்டட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆன் ப்ரெஸ் பண்ணோடனே டிஃபால்ட்டாக வந்துட்டு நமக்கு எம்டியாகவே வச்சுப்போம் சரிங்களா. ஸோ வந்துட்டு டிஃபால்ட்டாக கிளிக் பண்ணால் எதுவும் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சைல்டு வந்துட்டு டெக்ஸ்ட் கொடுங்க. டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு சும்மா ஆட் இமேஜ் ஆர் பிக் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா. ரைட். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம சைஸர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா. நமக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி தான் வரணும். ஸோ வந்துட்டு சைஸர் பாக்ஸில் ஹைட்ன்ற ப்ராப்பர்ட்டியில் ஒரு 15 கொடுத்துக்கலாம் சரிங்களா. கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ எமுலேட்டர் போங்க. ஒரு பட்டன் கிரியேட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். இப்போ கிரியேட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ இந்த இதை வந்துட்டு சென்டரில் ரேப் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதை கண்ட்ரோல் டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வரும். ரேப் சென்டர் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு நமக்கு சென்டரில் வந்துருச்சு கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தேவை கைஸ். ஸோ வந்துட்டு ஒரு 45 கொடுக்கலாம் சரிங்களா. ஆல்ரைட். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு 45 வந்துருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வைக்கணும் சரிங்களா. ஸோ வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிடலாம். சைஸ்டு பாக்ஸாக ஹைட் வந்துட்டு ஒரு 14 விடலாங்க சரிங்களா. விட்டுட்டு இப்போ இதை வந்துட்டு எதுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா பேடிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருங்க. அந்த பேடிங் வந்துட்டு எட்ஜ் இன்செர்ட்ஸ் டாட் ஆல் எல்லா சைடுமே வந்துட்டு எனக்கு ஒரு 20 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா. ரைட். இதில் வந்துட்டு சைல்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ சைல்டில் வந்துட்டு ஆல்ரைட். இப்போ வந்துட்டு சைல்டு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த சைல்டு வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுங்க சரிங்களா. ரைட். டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு கொடுத்துட்டு இப்போ சும்மா சேவ் பண்ணுங்க. ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்துட்டு வரும் பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா நமக்கு வந்துட்டு எல்லா சைடு 20 வித் எடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ இந்த இதில் ஹிண்ட் டெக்ஸ்ட் வைக்கணும் கைஸ் சரிங்களா. ஸோ வந்துட்டு டெக்கரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த இதில் வந்துட்டு இன்புட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் சரிங்களா. டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு இது வரும் கைஸ். ஸோ அந்த இதுக்குள்ளே வந்துட்டு இதில் வந்துட்டு ஹிண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது கைஸ். அந்த ஹிண்ட் டெக்ஸ்ட் போட்டுட்டு இந்த டபுள் கோட்ஸில் இப்போ நமக்கு என்ன வரணும்னு சொல்லி போடலாம். எக்ஸாம்பிள் என்டர் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க சரிங்களா. டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இமேஜ் பிக் பண்ணுறதுக்கு ஒன்று அதில் வந்து டெஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு சரிங்களா. இப்போ இதுக்கடுத்து சப்மிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பட்டன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் கைஸ் சரிங்களா. ஸோ வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி பேடிங் டைப் பண்ணுங்கள். இப்போ பேடிங்கில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எட்ஜ் இன்செர்ட்ஸ் டாட் ஆல் நமக்கு எல்லா சைடுமே வந்துட்டு அதே மாதிரி ஒரு 20 கொடுத்துட்டு ஒரு சப்மிட் பட்டன் வச்சிடலாங்க சரிங்களா. ஸோ அது வந்துட்டு ரைசர் பட்டன் அப்படின்னு சொல்லி வைங்க. ரைசர் பட்டன் டிஃபால்ட்டாக ஆன் ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு எதுவும் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைல்டில் வந்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துருங்க சரிங்களா. டெக்ஸ்ட் வந்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா. ரைட். இப்போ வந்துட்டு இந்த இதில் இக்னோர் டெப்ரிஷியேட்டட் வார்னிங் காட்டும். ஸோ அதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இக்னோர் டெப்ரிஷியேட்டட் போட்டு இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. ஆல்ரைட். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜ் பிக் பண்ணுறதுக்கு ஒன்று, அது போக வந்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது சரிங்களா. ஆல்ரைட் கைஸ். இது கூட 20 தேவையில்லை. ஸோ 10 கூட கொடுத்துடலாம் கைஸ் சரிங்களா. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீசெண்டாக
ஓரளவுக்கு பேடிங் வந்துட்டு எல்லாரும் கரெக்டாக இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து வந்துட்டு இதை கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் கெட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இதில் டெஸ்கிரிப்ஷன் கெட் பண்ணணும். அதுக்கடுத்து சப்மிட் கிளிக் பண்ணோடனே அதெல்லாம் போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ணணும் சரிங்களா. ஸோ வந்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட் போய் நம்ம இமேஜை கெட் பண்ணிடலாம் சரிங்களா. ஆல்ரைட், ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே இமேஜ் பிக்கர் வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணணுங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. ஃபைனல் ஸ்பேஸ் இமேஜ் பிக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் பிக்கர்னு போட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும் கைஸ். ஸோ நான் வந்துட்டு பிக்கர்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன் சரிங்களா. பிக்கர் ஈக்குவல் டு இமேஜ் பிக்கர். இதை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணணும் கைஸ், அதுக்காக தான் அப்படி போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கு வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. லேட் ஸ்ட்ரிங் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. அந்த யூஆர்எல் வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஸ்டோரேஜில் அப்லோட் ஆகி அதுக்கடுத்து வந்துட்டு அதை யூஆர்எல் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த யூஆர்எல் ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் அந்த வேரியபிள் சரிங்களா. ஆல்ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேட், அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. லேட் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் பண்ணுங்க சரிங்களா. எக்ஸ் ஃபைல் ஸ்பேஸ் சாம்பிள் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கலாம் சரிங்களா. ரைட், இது ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதை வந்துட்டு ஆன் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படி தானே. ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ண உடனே கெட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன் சரிங்களா. ஆல்ரைட், இப்போ பாருங்கள். ஸோ வந்துட்டு நம்ம இங்கே போய் அந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிடலாம் சரிங்களா. ரைட், அதை வந்துட்டு ஃபியூச்சர்னு சொல்லிட்டு போட்டு கிரியேட் பண்ணிடுவோங்க சரிங்களா. ஃபியூச்சர் ஸ்பேஸ் கெட் இமேஜ். ஆல்ரைட், இப்போ கிரியேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் ஆக்குவோங்க சரிங்களா. ஆல்ரைட், இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ் ஃபைல் ப்ளஸ் டெம்ப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. டெம்ப் இமேஜ் which is equal to await picker dot pick இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சரிங்களா. பிக் இமேஜ் ஆஃப் சோர்ஸ் வந்துட்டு நமக்கு எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ஸோ வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இமேஜ் சோர்ஸ் டாட் கேமரா. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு எமுலேட்டர்னால நம்ம வந்துட்டு கேலரி வந்துட்டு சூஸ் பண்ண முடியாது கைஸ். நான் அதனால தான் கேமரான்னு போடுறேன். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைல் வந்துட்டு எமுலேட்டராக போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல கேமரா பதிலாக கேலரி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஆல்ரைட், ஆக்சுவலாக இந்த எக்ஸ் ஃபைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஃபைலோட டைப்பு கைஸ் சரிங்களா. ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் ஃபைல்னு ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இதை வந்துட்டு எக்ஸ் ஃபைல் கொடுத்துக்குறோம் கைஸ் சரிங்களா. இப்போ இது வந்துட்டு அப்டேட் ஆன வெர்ஷன்னாலும் நம்ம எக்ஸ் ஃபைல் கொடுக்குறோம். சப்போஸ் வந்துட்டு இப்போ பிலோ வெர்ஷன்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த இது கொடுக்கவே தேவையில்ல கைஸ், வெறும் ஃபைல் மட்டும் இம்போர்ட் பண்ணால் போதும் கைஸ் சரிங்களா. ஆல்ரைட், இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் கைஸ். இந்த செட் ஸ்டேட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாம்பிள் இமேஜ் ஈக்குவல் டு டெம்ப் இமேஜ் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் சரிங்களா. டெம்ப் இமேஜ்ன்றது பார்த்தீங்க, டெம்ப் இமேஜ்ன்றது நம்மளோட இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ். சாம்பிள் இமேஜ் அப்படின்றத வந்துட்டு இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லேட் மாடிஃபையர் யூஸ் பண்ணணும் சரிங்களா. நல் சேஃப்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரைட், இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதை ஆன் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு இமேஜை கெட் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு கைஸ். இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இதை வந்துட்டு கெட் பண்ணி வைக்கணும் கைஸ். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆல்ரைட், டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஸ்பேஸ், இந்த கண்ட்ரோலர் நேம் வந்துட்டு வைக்கணும் கைஸ். ஸோ அந்த நேம் வந்துட்டு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா. டெஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோலர் இஸ் ஈக்குவல் டு நியூ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ரைட், இப்போ வந்துட்டு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு போங்க, போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரைட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள் கைஸ். ஸோ இப்போ இந்த இதில் போயிட்டு கண்ட்ரோலர்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். கண்ட்ரோலரில் போயிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண டெஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோலர் கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இதில் என்ன டைப் பண்ணாலும் அது வந்துட்டு அந்த வேல்யூஸ் வந்துட்டு கண்ட்ரோலர் இருக்கும் கைஸ் சரிங்களா.
ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஃபார்மில் wrap பண்ணணும் கைஸ். சரிங்களா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு சும்மா சென்டர்னு ஒரு விஜெட்டில் wrap பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம்னு சொல்லிட்டு போட்டுருங்க இந்த சென்டருக்கு பதிலாக. ஆக்சுவலாக இந்த ஃபார்மில் வந்துட்டு நம்ம எதுக்கு wrap பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம இமேஜை வந்துட்டு பிக் பண்ணிவிட்டு டெஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணாமல் ஓகே கொடுத்துட்டோம்னா போயிடக்கூடாதுல்ல கைஸ். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மில் wrap பண்ணுறோம். நம்ம வந்துட்டு ஃபார்மை யூஸ் பண்ணி நம்மளோட அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேட் பண்ணிக்கலாம் கைஸ். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ இந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கீ வந்துட்டு ஒன்று குளோபல் கீ ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த குளோபல் கீயை வந்துட்டு கிரியேட் பண்ணிவிடுங்க. ஃபைனல் ஸ்பேஸ் ஃபார்ம் கீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க நேம். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு நியூ குளோபல் கீ ஆஃப் ஃபார்ம் ஸ்டேட்னு சொல்லி இதுக்குள்ளே போடுங்க. சரிங்களா? ஃபார்ம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்கே செமிகோலன் வச்சுருங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு குளோபல் கீ வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முக்குள்ளே போங்க. இந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? இந்த கீன்றதில் போயிட்டு இந்த ஃபார்ம் கீயை கொடுத்துருங்க. சரிங்களா? நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஆல்ரைட். இந்த ஃபார்ம் கீயை கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கீ வந்துட்டு செட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த வேலிடேட்டர் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மில் வந்துட்டு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் கைஸ். சப்போஸ் வந்துட்டு வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்லணுமோ என்ன மெசேஜ் சொல்லணுமோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் வந்துட்டு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி கோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வேல்யூ வந்துட்டு உள்ளே பாஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணணும் கைஸ். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்து அண்ட் வேல்யூ வந்துட்டு வேல்யூ டாட் இஸ் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? ரிட்டன் என்டர் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? இப்போ செமிகோலன் வச்சுருங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரிட்டன் நல் எதுவுமே நீ எதுவும் ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படியே வந்துரு அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம சும்மா செக் மட்டும் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம சப்மிட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாதுல்ல கைஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட்குள்ளே வந்துட்டு இந்த வேலிடேஷன் எழுதணும். சரிங்களா? ஸோ இதுக்குள்ள வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் சப்போஸ் வந்துட்டு ஃபார்ம் கீ டாட் கரண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த கரண்ட் ஸ்டேட் அதில் வந்துட்டு நல் கண்டிஷன் போட்டுக்கோங்க. கரண்ட் ஸ்டேட் வந்துட்டு வேலிடேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஃபார்ம் கீயோட கரண்ட் ஸ்டேட் வந்துட்டு வேலிடேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் வந்துட்டு வேலிடேட் ஆகுது அப்படின்னா சும்மா டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்ம் கீயோட கரண்ட் ஸ்டேட்டை வந்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரைட். ஃபார்ம் கீ டாட் கரண்ட் ஸ்டேட் டாட் சேவ். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட் வந்துட்டு ஏதாவது சப்போஸ் மெசேஜ் ஏதாச்சும் வருது அப்படின்னா அந்த இதை ரிட்டர்ன் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டை வந்துட்டு எனக்கு சேவ் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த நல் சேஃப்டி ஆப்ரேட்டர் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ சேவ் பண்ணுங்க. நம்ம சும்மா டிஃபால்ட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே விட்டு நான் சும்மா சப்மிட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு அங்கே இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா என்டர் டெஸ்கிரிப்ஷன் ஏன்னா நல்லா இருக்கனால டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இந்த இது வந்துட்டு நமக்கு காட்டும் பாருங்க. இப்போ நான் கிளிக் பண்ணோடனே என்டர் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி காட்டுதா? இப்போ அதே மாதிரி இப்போ இதையும் டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பிக் இமேஜை கிளிக் பண்ணோடனே இமேஜ் பிக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிக் இமேஜை வந்துட்டு போடுங்க. போட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கைஸ். இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா இது கெட் பண்ணுது. ஸோ இப்போ வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த சப்மிட்டை கிளிக் பண்ண உடனே இந்த இமேஜ் அண்ட் தென் வந்துட்டு இந்த டெஸ்கிரிப்ஷன் ரெண்டையுமே வாங்கிட்டு நம்ம போய் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் பண்ணி அண்ட் தென் வந்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு யூஆர்எல்லாக கன்வெர்ட் பண்ணி அதை போய் ஃபயர் ஸ்டோரில் போய் ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? ஸோ வாங்க அதுக்கு நம்ம கோட் எழுதலாம் கைஸ். சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு நான் இந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறேன். சரிங்களா? மெசேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஆல்ரைட். இந்த மெசேஜ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நான் சப்போஸ் வந்துட்டு எல்லா ஆப்பரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு இந்த மெசேஜ காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? ரைட். இப்ப இதுக்குள்ள வந்துட்டு ஓப்ஸ். இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் வந்துட்டு கேப்ஸ்ல தான் கைஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் எரரு. ஸோ அப்லோட் டாஸ்க் ஸ்பேஸ் நம்ம வந்து அப்லோட் டாஸ்க் அந்த வேரியபிள் நேம் குடுத்துடணும். ஈக்குவல் டூ ஆல்ரைட் கைஸ். அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு ரெஃபரன்ஸ் நமக்கு வந்துட்டு எப்படி போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத நம்ம எழுதணும் கைஸ். சரிங்களா? ஸோ வந்துட்டு அத எழுதிடலாம் அதுக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ ஃபைனல் ஸ்பேஸ் அந்த நேம் வந்துட்டு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இமேஜ் ரெஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? போஸ்ட் இமேஜ் ரெஃப் விச் இஸ் ஈக்குவல் டூ ரைட். ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இது டாட் இன்ஸ்டன்ஸ் டாட் ரெஃபரன்ஸ் அதுக்குள்ள தான் வந்துட்டு நம்ம எப்படி போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? டாட் சைல்டு எனக்கு வந்துட்டு அந்த ரெஃபரன்ஸ்ல போயிட்டு சைல்டு வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டுக்குள்ள போய் எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இங்க டிக்ளேர் பண்றேன். சரிங்களா? இப்போ அத டிக்ளேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன வாங்குறேன் அப்படின்னா, டைம் கீ அப்படின்னு சொல்லி ஒண்ணு வாங்குறேன். சரிங்களா? அந்த டைம் கீ வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே டைம்ல வந்துட்டு ஒரு 10 இமேஜ் ஸ்டோர் பண்றோம்னு வைங்களேன். அந்த சப்போஸ் வந்துட்டு இமேஜ் நேம் வந்துட்டு சேமா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது போய் கரெக்ட்டா போய் ஸ்டோர் பண்ண முடியாது கைஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம் கீ வாங்குறோம். டைம் கீ வாங்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு இமேஜுக்குமே வந்துட்டு ஒரு யூனிக்கான டைமிங் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த டைமிங் வந்துட்டு கரெக்ட்டா போய் ஸ்டோர் பண்ணிடும். சரிங்களா? அதுக்காக தான் வந்துட்டு நம்ம டைம் கீ வாங்குறோம். ஓகேவா? ஸோ டேட் டைம் ஓப்ஸ். டேட் டைம் டாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு கைஸ். ஸோ வந்துட்டு அந்த இதை போட்டீங்க அப்படின்னா கரண்ட் டைம் வந்துட்டு வாங்கிடும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு இந்த டைம் கீ வாங்கிட்டோம். இப்போ வந்துட்டு வாங்க நம்ம இங்க போய் அந்த query எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, போஸ்ட் இமேஜ் ரெஃபரன்ஸ் டாட் சைல்டு எனக்கு வந்துட்டு அந்த சைல்டு வந்துட்டு என்ன குடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் டைம் கீ வாங்கினேன் பார்த்தீங்களா? அந்த டைம் கீ டாட் அத ஸ்ட்ரிங்கா மாத்து அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? டைம் கீய வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன குடுக்குறேன் அப்படின்னா, அதோட வந்துட்டு டாட் ஜேபிஜி எக்ஸ்டென்ஷன் போடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? பிளஸ் டாட் ஜேபிஜி அப்படின்னு போட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டுரும் காய்ஸ். ஸோ டாட் அதில போயிட்டு எனக்கு இந்த ஃபைல போடு அப்படின்னு சொல்றேன். டாட் புட் ஃபைல்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த புட் ஃபைலுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ எந்த ஃபைல்னா அந்த சாம்பிள் நம்ம வாங்குனோம் பார்த்தீங்களா மேல, அந்த இமேஜ வச்சு கெட் பண்ணி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சாம்பிள் இமேஜோட பாத்த குடுக்கணும் காய்ஸ். சரிங்களா? அது வந்துட்டு எப்படி குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்குள்ள தான் வந்துட்டு நம்ம குடுக்கணும். சரிங்களா? அந்த மெத்தடுக்குள்ள எப்படி குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் இமேஜ் டாட் அதோட பாத்த தான் கைஸ் நம்ம இதுல பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரைட். ஓகே. ஆல்ரைட் கைஸ். இப்போ வந்துட்டு நமக்கு எரர் காட்டுது கைஸ். அது எதனால அப்படின்னா, இங்க வந்துட்டு டார்டிஸ்ட் ஐஓன்றத நம்ம இம்போர்ட் பண்ணணும். சரிங்களா? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வந்துட்டு ஃபைல் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ அதுக்காக வந்துட்டு டார்டிஸ்ட் ஐஓ அத வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும் கைஸ். சரிங்களா? ஸோ அதான் கைஸ் எரரு. ஓகே. ஆல்ரைட் கைஸ். இப்போ இருங்க இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு எரர் காட்டுது பாருங்க. அப்லோட் டாஸ்க் கிட்ட ஏதோ ஒரு எரர் காட்டுது. அதுகிட்ட போய் நேவிகேட் பண்ணுங்க. The name upload task is defined in the libraries. ஆல்ரைட். ஓப்ஸ். இப்போ என்ன மிஸ்டேக்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம வந்துட்டு Firebase வந்துட்டு இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ இந்த இது தேவை கிடையாது. நம்ம இதில அத யூஸே பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா அதுவா இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்க அத கிளியர் பண்ண உடனே அது போயிடுச்சு பார்த்தீங்களா? ஆல்ரைட். அதான் கைஸ் மிஸ்டேக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஃபங்ஷன வந்துட்டு அசின்க்ரோனஸ் ஆக்கிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரைட். இத அசின்க்ரோனஸ் ஆக்கிட்டு, இப்போ இந்த இதில வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்துட்டு நம்ம இந்த ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த சைல்டு இமேஜஸ்ல போயிட்டு எனக்கு அந்த டைம் கீய வச்சு, எனக்கு அந்த ஃபைல போயிட்டு அந்த இதில ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த இதில என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைட் ஓப்ஸ். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் டவுன்லோட் யூஆர்எல்னு சும்மா ஷார்ட்டா நான் அவனுக்கு போடுறேன். சரிங்களா? யூஆர்எல் ஈக்குவல் டூ அவைட் ஆஃப் இதுக்குள்ள ஒரு அவைட் கீவேர்ட் போடணும் கைஸ். சரிங்களா? அவைட் ஸ்பேஸ் இப்போ நம்ம அங்க போட்டோம் பார்த்தீங்களா? அப்லோட் டாஸ்க் ப்ரீவியஸா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த அப்லோட் டாஸ்க் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஆர்எல் கெட் பண்றதுக்காக தான் கைஸ். சரிங்களா? இந்த யூஆர்எல்ல கெட் பண்ணி தான் நம்ம போய் Firestoreல ஸ்டோர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் டாட் கெட் டவுன்லோட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இந்த மெத்தட் போட்டீங்க அப்படின்னா, அதுவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த Firebase ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இமேஜ். அந்த இமேஜ்க்கு வந்துட்டு இதுவே வந்துட்டு ஒரு யூஆர்எல்ல ஜெனரேட் பண்ணிடும். சரிங்களா?
ஸோ அதான் வந்துட்டு இந்த இதோட யூஸ் சரிங்களா? கெட் டவுன்லோட் யூஆர்எல் ஃபங்க்ஷனோட யூஸ். ஆல்ரைட். இப்போ வந்துட்டு அந்த யூஆர்எல் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் இங்கே கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா யூஆர்எல்னு. அந்த யூஆர்எல்ல வந்துட்டு இப்போ இந்த சேவ் பண்ணுறோம் கைஸ் சரிங்களா? ஸோ அதை எப்படி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர்எல் ஈக்குவல் டு இந்த இப்போ நம்ம அந்த டவுன்லோட் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா? டாட் அதை வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடுங்க சரிங்களா? கன்வெர்ட் பண்ணி இப்போ அந்த யூஆர்எல்ல சேவ் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக அதை பிரிண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம் சரிங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இது வந்துட்டு யூஆர்எல்னு போட்டு இதை பிரிண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இதில் போய் அப்லோட் ஆன உடனே நம்ம வந்துட்டு அதை ஃபயர் ஸ்டோரில் போய் ஸ்டோர் பண்ணணும் சரிங்களா? ஸோ ஆல்ரைட் வாங்க நம்ம இப்போ வந்துட்டு அதுக்கான கோட் பண்ணலாம் சரிங்களா? ஸோ மேப் ஆஃப் இந்த இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் டைனமிக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்துட்டு சும்மா ஒரு மேப் கலெக்ஷன் மாதிரி, டேட்டா கலெக்ஷன் மாதிரி சரிங்களா? இந்த இந்த இதில் வந்துட்டு என்னோட டேட்டாஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே அந்த கலெக்ஷனில் போய் புஷ் பண்ணிடுவேன் சரிங்களா? ஆல்ரைட். இப்போ இந்த டேட்டாக்குள்ள நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமேஜ் யூஆர்எல் வச்சுக்கிறேன் சரிங்களா? அந்த இமேஜ் யூஆர்எல்ல வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிட்டு நான் வந்துட்டு அந்த யூஆர்எல் டவுன்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன்ல இந்த வேரியபிள் அந்த யூஆர்எல் வந்துட்டு இங்கே கொடுத்துட்றேன் சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த இமேஜோட டேட்டா டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்றது சரிங்களா? ஆல்ரெடி டெஸ்கிரிப்ஷன் கூட இல்லாட்டி வச்சுக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்ன அந்த டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்னது நம்ம வந்துட்டு மேலே ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? டெஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோலர். அதில் இருக்க டெக்ஸ்ட் சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு இந்த மேப் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே செமிகோலன் வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு அந்த ஃபயர் ஸ்டோரில் போய் ஸ்டோர் பண்ணணும் சரிங்களா? ஸோ வந்துட்டு அதுக்கான கோட் எழுதிடுங்க சரிங்களா? அதுக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர் டாட் இன்ஸ்டன்ஸ் டாட் கலெக்ஷன் கலெக்ஷனில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலெக்ஷன் நேம் கொடுக்கணும் சரிங்களா? நான் வந்துட்டு கலெக்ஷன் நேம் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் சரிங்களா? ஸோ டாட் அதில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ அந்த மேப் கிரியேட் பண்ணி வச்சிங்களா அந்த கலெக்ஷன் டேட்டா அந்த இதை போய் எனக்கு ஆட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா? ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்துட்டு நான் டாட் தென்னில் கொடுக்குறேன் கைஸ். ஸோ வந்துட்டு நான் ஒரு மெத்தட் வைக்கிறேன் சரிங்களா? ஷோ சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ். ஆல்ரைட் கைஸ். இப்போ வந்துட்டு இந்த ஒரு மெத்தட் வச்சிட்டேன் சரிங்களா? எனக்கு வந்துட்டு இந்த ஃபயர் ஸ்டோர் கலெக்ஷனில் போயிட்டு எனக்கு டேட்டா ஆட் ஆன உடனே எனக்கு வந்துட்டு இந்த ஷோ சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் அப்படின்ற அந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா? ஸோ அப்போ நான் அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நான் ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மெசேஜ் வந்துட்டு இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன் சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்து அந்த மெசேஜை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே போய் அந்த மெத்தடை கிரியேட் பண்ணணும் சரிங்களா? ஸோ ஆல்ரைட் வாங்க நம்ம அந்த மெத்தடை கிரியேட் பண்ணிடலாம் ஓகேவா? ரைட். ஓகே கைஸ் இருங்க. ஆல்ரைட். அந்த மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட் நேம் போட்டுக்கோங்க. வாய்ட் ஸ்பேஸ் அந்த மெத்தட் நேம் வந்துட்டு என்ன வச்சுருந்தோம்? ஷோ சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் தானே? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த மெத்தட் நேம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ அந்த மெத்தட் நேம் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துடுங்க. ஆல்ரைட். வாய்ட் ஸ்பேஸ் அந்த மெசேஜ் நேம் போட்டு இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு அந்த மெசேஜை வந்துட்டு கெட் பண்ணணும். இப்போ நம்ம அங்கேருந்து பாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த மெசேஜை வந்துட்டு ஸ்ட்ரிங் எம்எஸ்டின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வேரியபிள் வச்சுருவோம். வச்சுட்டு அந்த இதில் வந்துட்டு கெட் பண்ணுறோம் சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷோ டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது கைஸ். அந்த இதில் வந்துட்டு பில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை அது வந்துட்டு அலோவ் பண்ணும் சரிங்களா? ஸோ வந்துட்டு இப்போ அந்த இதுக்குள்ள வந்துட்டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள வந்துட்டு அலர்ட் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறேன் ஓகேவா? வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறேன் ஓகேவா? ஸோ அந்த டைட்டிலுக்கு வந்துட்டு இந்த டைட்டில்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த அலர்ட் பாக்ஸோட டைட்டில் ஓகேவா? ஸோ வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அதோட டைட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கண்டென்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ட் பாக்ஸில் இருக்க கண்டென்ட் ஓகேவா? ஸோ வந்துட்டு அந்த கண்டென்ட் வந்துட்டு இப்போ நான் உள்ளே ரிசீவ் பண்ண அந்த மெசேஜை கொடுக்குறேன் ஓகேவா? ஸோ அந்த எம்எஸ்டி அப்படின்றத கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஆக்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம விஜெட் தான் கொடுக்க போகிறோம் ஓகேவா? ஸோ வந்துட்டு அந்த விஜெட்டில் வந்துட்டு இந்த விஜெட் வந்துட்டு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு அலர்ட் பாக்ஸ் வருது அப்படின்னா, அந்த அலர்ட் பாக்ஸில் வந்துட்டு
மெசேஜ் இருக்கும். அது போக வந்துட்டு கீழ வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வைக்கணும் கைஸ். ஓகேவா? அந்த ஓகே கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ட் பாக்ஸ் வந்துட்டு பாப் ஆயிடும் சரிங்களா? ஸோ அதுக்காக வந்துட்டு அதில ஒரு பட்டன் வைக்கிறோம். அந்த பட்டன் வந்துட்டு ஃப்ளாட் பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஃப்ளாட் பட்டன் டிஃபால்ட்டா வந்துட்டு ஆன் பிரஸ் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு பாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா? அந்த அதாவது அந்த அலர்ட் பாக்ஸ் மட்டும் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேட்டர் டாட் பாப் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா, அந்த இது போயிடும் கைஸ். ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றீங்க, சைல்டு வந்துட்டு என்ன வைக்கிறீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஆல்ரைட் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இருங்க, இன்னொரு ஏதோ எரர் காட்டுது. ஓகே, டெப்ரிஷியேட்டட் வார்னிங் காட்டுது. ஸோ அதை இக்னோர் பண்ணிடுங்க சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் கைஸ். ஸோ வாங்க இப்போ போய் நம்ம ஆப்பை டெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா? ஸோ ஒன் டைம் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாங்க. ஓகே. இப்போ நான் வந்துட்டு சும்மா வந்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்றேன் சரிங்களா? டெஸ்கிரிப்ஷன், இமேஜ் எதுவும் பிக் பண்ணாம சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்டர் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இமேஜை பிக் பண்ணிடலாம் கைஸ் சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நான் எமுலேட்டர்னால நான் கேமரா குடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்க வந்துட்டு மொபைல் அப்படின்னா, நீங்க வந்துட்டு கேலரி அந்த இடத்துல குடுத்துக்கோங்க சரிங்களா? ஸோ அப்ப டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இமேஜ் பிக் ஆயிடுச்சு கைஸ். இப்போ டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு எக்ஸாம்பிள் வாவ் நைஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் சரிங்களா? ரைட். இருங்க நான் டீபக்கிங்ல வந்துட்டு அந்த இது குடுத்திருந்தேன் பார்த்தீங்களா? அந்த URL வந்துட்டு நம்ம இங்க பிரிண்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ இருங்க, இப்போ அந்த URL வந்துட்டு வரும் பாருங்க. இப்போ ஓகே வாவ் நைஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்போ சப்மிட் குடுத்துருங்க. குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ்க்கு போகும். ஊப்ஸ் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஏதோ ஒரு எரர் காட்டுது பாருங்க. Firebase ஸ்டோரேஜ் அன்னோன் எரர் ரெக்கர்ட். ஆல்ரைட் இருங்க, என்ன எரர்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரைட் கைஸ், இதில ரூல்ஸ் செட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. இருங்க 1 மினிட் இருங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரைட் ரீட் ரைட் வந்துட்டு இங்க அலோவ் பண்ணணும். இங்க ஃபால்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஓகே. இத அலோவ் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஓகே, பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபைல்ஸ் வந்துருங்க கைஸ் சரிங்களா? ரைட். இப்போ வாங்க, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இத க்ளோஸ் பண்ணிடுங்க கைஸ், இது தேவையில்ல. ஓகே. இத வந்துட்டு இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ இருங்க, ஒரு இமேஜ பிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு வாவ் நைஸ் இமேஜ். ரைட். இப்போ சப்மிட் கிளிக் பண்ணுங்க. ஆல்ரைட் கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க நமக்கு URL இங்க வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. இமேஜ் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு. இப்போ ஓகே பண்ண உடனே இப்போ பாருங்க, அது பாப் ஆயிடும் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே பண்ண உடனே இந்த இது மட்டும் பாப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஆல்ரைட் நமக்கு இங்க URL வந்துருச்சு. நம்ம போய் அங்க போய் செக் பண்ணலாம் சரிங்களா? இமேஜ் வந்திருக்கா அப்படின்னு. இப்போ இது இருங்க, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட் நம்ம வந்துட்டு குடுத்திருந்தோம் பார்த்தீங்களா? இமேஜஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு, எனக்கு போயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் குடுத்திருந்தேன் பார்த்தீங்களா? இங்க மேல இந்தா ref.child images அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த இதில போயிட்டு எனக்கு இந்த டைம் கீ போட்டு ஸ்டோர் ஆகணும்னு சொல்லி குடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அப்ப அதே மாரி இப்போ இமேஜஸ் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க டேட் அண்ட் டைமோட போய் இப்போ அந்த இமேஜ் ஸ்டோர் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன குடுத்திருந்தோம்? இந்த Firestoreல போய் அந்த டீட்டெயில் ஸ்டோர் ஆகுற மாரி குடுத்திருந்தோமா? ஸோ Firestore போய் செக் பண்ணலாம் சரிங்களா? சரி இங்க பாருங்க, Firestoreலயும் பார்த்தீங்க அப்படின்னா, கலெக்ஷன் வந்துட்டு இமேஜஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் ஆகி, அந்த இதில வந்துட்டு அந்த இமேஜ் URLம் இருக்கு. அது போக வாவ் நைஸ் இமேஜ் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த URL காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் ஆல் போட்டு காப்பி பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு உங்களோட ப்ரௌசர் போய் பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம போட்ட இமேஜ் வந்துட்டு இப்போ வரும் பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம இப்போ அப்லோட் பண்ண இமேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் கைஸ். இப்போ நம்ம எதுக்காக URL கன்வெர்ட் பண்ணி இப்படி ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் இதெல்லாம் வேணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜ்லேருந்து அக்சஸ் பண்றதுக்கு இந்த மாரி URL வச்சு தான் கைஸ் அக்சஸ் பண்ணுவோம் சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இப்போ இந்த மாரி பண்றாங்க. ஓகேவா? ஆல்ரைட் கைஸ், இதுதான் கைஸ் இமேஜ வந்துட்டு ஸ்டோரேஜ்ல அப்லோட் பண்றதுக்கான கான்செப்ட் சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்னும் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரிங்களா? ஆல்ரைட் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பை.